வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சூலூர் உள்ளிட்ட 4 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சார யுக்தி, வெற்றி வியூகம் குறித்து ஆலோசனை. நான்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. ஒட்டப்பிடாரத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏ சுந்தரராஜ் மீண்டும் போட்டியிடுவார் என தினகரன் அறிவிப்பு. மதுரையில் இவிஎம்கள் வைத்திருக்கும் அறையில் அத்துமீறி நுழைந்த விவகாரம். தாசில்தாரை தொடர்ந்து 3 அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் அதிரடி. பாஜக ஆட்சியில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இல்லை என பிரதமர் மோடி பொய் பேசுவதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. ஜம்மு மற்றும் அவுரங்காபாத் குண்டுவெடிப்பு சம்பவங்களை மறந்துவிட்டாரா, ஞாபக மறதியா என கேள்வி. 290 பேர் பலியான இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இதுவரை 24 தீவிரவாதிகள் கைது. தேசிய தௌஹீத் ஜமாத் தீவிரவாத அமைப்பு காரணம் என வெளிநாட்டு புலனாய்வு பிரிவு அறிக்கை. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் மற்றும் ஒட்டப்பிடாரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மே 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிப்பு மற்றும் தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து விவாதிக்க இன்று மாலை 4 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகின்றது. ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர்கள் பங்கேற்கின்றனர். அதிமுக தலைமை கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அமமுக வெளியிட்டுள்ளது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சூலூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகுமார் போட்டியிடுவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக சாகுல் ஹமீது போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டப்பிடாரம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தினகரன் அணியில் சேர்ந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சுந்தரராஜ் மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார். மதுரையில் இவிஎம் அறைக்குள் நுழைந்த தாசில்தார் சம்பூர்ணம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் 3 அரசு ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 24 மணி நேரமும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இவிஎம் அறைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக தாசில்தார் சம்பூர்ணம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இவிஎம் அறைக்குள் தாசில்தாருக்கு உதவியாக உடன் சென்றதாக ஆவணப்பதிவு எழுத்தர் சீனிவாசன், மதுரை மாநகராட்சி மண்டலம் 1 அலுவலகத்தில் பணிபுரியும் ராஜபிரகாஷ், சூரியபிரகாஷ் ஆகிய 3 பேரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் சஸ்பெண்ட் செய்துள்ளார். இவிஎம் அறை அருகே வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்து உறுதி செய்த பின்னரே 3 பேரும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் நடராஜன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுமென்றே பொய் சொல்வதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தனது 5 ஆண்டுகால ஆட்சியில் எங்கும் குண்டுவெடிப்பு நடக்கவில்லை என பிரதமர் மோடி பொய் கூறுவதாக தெரிவித்துள்ளார். 2014, 2015ஆம் ஆண்டுகளில் ஜம்முவிலும் 2016ஆம் ஆண்டில் பலாமு, அவுரங்காபாத்தில் குண்டுவெடிப்பு நடந்ததை மோடி மறந்துவிட்டாரா என சாட்டியுள்ள ப. சிதம்பரம், பிரதமர் மோடிக்கு ஞாபக மறதியா அல்லது வேண்டுமென்றே பொய் சொல்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். 4 தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மே 3ஆம் தேதி தொடங்குகின்றார். தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் 4 தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்ய இருக்கும் விவரங்கள் அடங்கிய பட்டியலை மக்கள் நீதி மய்யம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மே மாதம் 3, 4, 14 ஆகிய தேதிகளில் ஒட்டப்பிடாரத்திலும், 5, 6 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் திருப்பரங்குன்றத்திலும், 10, 11, 17 ஆகிய தேதிகளில் சூலூரிலும்,
12, 13, 16 ஆகிய தேதிகளில் அரவக்குறிச்சியிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்யவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பல்வேறு பகுதியில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலுக்கு தேசிய தௌஹீத் ஜமாஅத் அமைப்பே காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்கள் என 8 இடங்கள் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் 290க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். 400க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்திற்கு உலக நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு தேசிய தௌஹீத் ஜமாஅத் அமைப்பே காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தாக்குதலில் ஈடுபட்டதாக கருதப்படும் 24 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. தாக்குதலை முன்னிட்டு நேற்று இலங்கையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் திடீரென இன்று காலை அந்த தடை உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதே சமயம் சமூக வலைதளங்கள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இத்தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்த விவரமான அறிக்கை கூடிய விரைவில் தாக்கல் செய்யப்படும் எனவும் தாக்குதல் சம்பவம் குறித்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் விரைவில் கூட்டப்படும் எனவும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்த இந்தியர்கள் 6 பேரின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு வர இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இலங்கையில் கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு ஆகிய நகரங்களில் 3 தேவாலயங்களிலும் கொழும்பில் உள்ள 3 ஆடம்பர விடுதிகளிலும் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன. இவற்றில் 290 பேர் உயிரிழந்துள்ளனர். 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் இந்த குண்டு வெடிப்பில் உயிரிழந்த ரசீனா, லட்சுமி, நாராயண், சந்திரசேகர், ரமேஷ் ஆகியோர் இந்தியர்கள் என தெரிய வந்துள்ளது. கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ரசீனா கொழும்பின் சாங்க்ரிலா விடுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் பலியாகியுள்ளார். அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வரும் முயற்சி நடைபெற்று வருவதாகவும் அது தொடர்பாக கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் இந்தியர்களான அனுமந்தராயப்பா, ரங்கப்பா ஆகியோரும் உயிரிழந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் அதிபரும் தெலுங்கு தேச கட்சி பிரமுகருமான சுரேந்திர பாபு மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேரும் சாங்க்ரிலா விடுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். இலங்கையில் நேற்று 8 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நடைபெற்ற நிலையில் கொழும்பு விமான நிலையம் அருகே சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஒன்றை கைப்பற்றிய போலீசார் அதனை செயலிழக்கச் செய்தனர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் நேற்று 3 கிறிஸ்துவ தேவாலயங்கள் மற்றும் 4 ஹோட்டல்கள், குடியிருப்பு வளாகம் என 8 இடங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 215 பேர் உயிரிழந்துள்ளனர். 450க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் மேலும் அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் தீவிர போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கொழும்புவின் கட்டநாயக்கா விமான நிலையம் அருகே போலீசார் நடத்திய சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதனை மீட்ட போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியோடு செயலிழக்க செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் என இலங்கையின் மூத்த காவல்துறை அதிகாரி 10 நாட்களுக்கு முன்பே விடுத்த எச்சரிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. இலங்கையில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டலில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அந்நாட்டினை மட்டுமல்லாது உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நேற்று காலை தொடங்கி நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 215 பேர் வரை கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இத்தகைய தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறலாம் என இலங்கையின் மூத்த காவல்துறை அதிகாரி முன்கூட்டியே எச்சரித்துள்ள தகவல் தற்போது வெளியாகியுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புஜூத் செய்யசுந்தரா என்ற அந்த மூத்த காவல்துறை அதிகாரி ஏப்ரல் 11ஆம் தேதியன்று வெளியிட்ட அறிக்கையில் தேசிய தௌஹீத் ஜமாஅத் என்ற அமைப்பு நாட்டில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு உளவு அமைப்புகள் எச்சரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த எச்சரிக்கையை பெரிய அளவில் பொருட்படுத்தாமல் நடவடிக்கைகள் காட்டிய அலட்சியமே இத்தகைய கொடுமையான சம்பவங்களுக்கு காரணம் எனவும் கூறப்படுகின்றது. குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட பின் வங்கதேசத்திலிருந்து வந்த முஸ்லிம்கள் அல்லாத அகதிகள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என பாஜக தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா, குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதும் நாடு முழுவதும் புதிதாக தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கப்படும் என்று தெரிவித்தார். அப்போது வங்கதேசத்திலிருந்து வந்த அகதிகளில் இந்துக்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள் ஆகியோருக்கு குடியுரிமை வழங்கப்படும் என தெரிவித்தார்.
தேசிய குடியுரிமை பதிவேட்டை பற்றி அகதிகள் கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் சட்டவிரோத ஊடுருவல்காரர்களையே அது பாதிக்கும் எனவும் குறிப்பிட்டார். மேற்கு வங்கத்தில் சரஸ்வதி பூஜை, துர்கை பூஜை கொண்டாட்டங்களை மீண்டும் கொண்டுவர பாஜகவால் மட்டுமே முடியும் என்றும் வேறு யாராலும் முடியாது எனவும் தெரிவித்தார். இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனுக்கு ராணுவத்தினருக்கு வழங்கப்படும் உயரிய விருதுகள் ஒன்றான வீர் சக்ரா விருது வழங்கும்படி மத்திய அரசுக்கு விமானப்படை பரிந்துரை செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் பாகிஸ்தான் போர் விமானங்கள் காஷ்மீர் எல்லைக்குள் ஊடுருவியதை தடுக்க இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்தினர். இதில் இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார். அப்போது அபிநந்தன் சென்ற விமானம் பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்ததை அடுத்து அவரை கைது செய்த அந்நாட்டு ராணுவத்தினர் பின்னர் இந்தியாவின் அழுத்தத்தின் பேரில் விடுதலை செய்தனர். இந்நிலையில் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட அதிநவீன வசதிகளுடைய F-16 ரக விமானத்தை வீழ்த்திய முதல் வீரர் என்ற பெருமை அபிநந்தனுக்கு கிடைத்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அபிநந்தனுக்கு ராணுவத்தினருக்கு வழங்கப்படும் உயரிய விருதான வீர் சக்ரா விருதை வழங்க வேண்டும் என மத்திய இந்திய விமானப்படை பரிந்துரை செய்துள்ளது. மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் 117 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தல் இரண்டாவது கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 13 மாநிலங்கள் உள்ள 95 மக்களவைத் தொகுதிகளுக்கு அண்மையில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலை ஒட்டி 15 மாநிலங்கள் உள்ள 117 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியது. பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பிற கட்சித் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதால் மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 15 மாநிலங்களிலும் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்வு பெற்றது. இந்த தேர்தலில் 1612 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களில் 570 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகின்றது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவின் போது மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பாஜகவினரும் இடையே மோதல் ஏற்பட்டதால் சில இடங்களில் வன்முறை வெடித்தது. எனவே மூன்றாம் கட்ட தேர்தலிலும் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் 5 மக்களவைத் தொகுதிக்கு மட்டும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதால் அந்த தொகுதிகளுக்கு உட்பட 92% வாக்குச்சாவடிகளில் மத்திய ரிசர்வ் போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் மாநிலம் முழுவதும் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 324 கம்பெனி ராணுவ படைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நாட்டிலேயே முதன்முறையாக சென்னையில் பிஜேபி குழுமத்தில் நிலத்தடி சுரங்கப்பாதை மீன்காட்சியகம் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் பிஜேபி பொழுதுபோக்கு பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்காவில் நாட்டிலேயே முதன்முறையாக 115 கோடி ரூபாய் செலவில் நிலத்தடி சுரங்கப்பாதை மீன் காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. 70 அடி நீளத்தில் 35 மீன் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கப்பூரில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த மீன் காட்சியகத்தை தமிழக ஆளுநர் பன்வர்லால் புரோஹித் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், திரைக்கடல் ஓடி திரவியம் தேடியவர்கள் தமிழர் என தமிழில் குறிப்பிட்டார். கடல் ஓடியும் திரவியம் தேடும் மீன் காட்சியக தொடக்க விழாவில் பிஜேபி குழும தலைவர் சந்தோஷம் மற்றும் பிஜேபி குழும நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர் பேசிய விஜி சந்தோஷம், வெளிநாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட 6000 மீன்கள் மீன் காட்சியகத்தில் உள்ளதாக தெரிவித்தார். தமிழக மக்களை மகிழ்விக்க இந்த மீன் காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மெரின் கிங்டம் என்ற இந்த அக்யூரியத்தை பார்க்க வேண்டும் என்றால் வெளிநாடுகள் செல்ல வேண்டும். ஆனால் அது நமது மக்களும் பார்க்க வேண்டும். நமது நாட்டு சாதாரண மக்களும் பார்க்க வேண்டும் எண்ணத்தினால் சாதாரண மக்களும் பள்ளி மாணவர்கள், கல்வியாளர்கள் பல பேர்கள் இதை வந்து பார்த்து. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அமமுக செய்தி தொடர்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தை தமிழக அரசு தவறான முறையில் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தேகம் வருதே தவிர தேர்தல் ஆணையத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ தேர்தல் ஆணையம் ப்ராப்பராக பண்ணுது, ஆனால் தப்பாக பயன்படுத்துகிறாங்களே மாநில நிர்வாகம். அதை நான் கண்டித்து கலெக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்து உடனே அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற ஆள் அங்கே போட்டாங்க. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் எத்தனை கூத்து நடக்குதுன்னு பார்த்தீங்க. அது அவ்வளவு சித்திரவாதை அனுபவிக்கிறோம். பொன்பரப்பி சம்பவம் தொடர்பாக டிக்டாக் ஆப்பில் சர்ச்சைக்குரிய கருத்து பதிவிட்ட இளைஞரை சென்னை போலீசார் கைது செய்தனர்.
தமிழகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் பயங்கர மோதல் ஏற்பட்டது. இரு சமூகத்தின் இடையே ஏற்பட்ட இந்த மோதலில் ஏராளமான வீடுகள், இருசக்கர வாகனங்கள் ஆகியவை அழித்து நொறுக்கப்பட்டன. இந்த வன்முறையில் ஈடுபட்ட சிலரை கைது செய்துள்ள போலீசார் கலவரத்துக்கு காரணமான ஏராளமானோரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கலவரக்காரர்களால் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பொன்பரப்பியில் மீண்டும் மீண்டும் கலவரத்தை தூண்டும் விதமாக டிக்டாக் எனப்படும் செயலியில் சில வீடியோக்களை வெளியிட்டு வந்தனர். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. சென்னை அசோக் நகர் போலீசார் டிக்டாக்கில் சர்ச்சைக்குரிய வீடியோக்களை வெளியிட்ட விஜயகுமார் என்பவரை கைது செய்துள்ள நிலையில் இதில் தொடர்புடைய அவரது 2 நண்பர்களையும் தேடி வருகின்றனர். பொன் அமராவதி சர்ச்சை ஆடியோவை வெளியிட்டவர்களின் தகவல் கோரி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு காவல்துறையினர் கடிதம் எழுதியுள்ளனர். குறிப்பிட்ட சமூகத்தின் பெண்கள் பற்றிய அவதூறு வாட்ஸ்அப் ஆடியோவால் பொன் அமராவதியில் கலவரம் ஏற்பட்டது. இதையடுத்து அவதூறு வாட்ஸ்அப் வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கும் பரவியதை அடுத்து மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் மோதலுக்கு காரணமான சர்ச்சைக்குரிய வாட்ஸ்அப் வெளியிட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக அவதூறு ஆடியோவை வெளியிட்டவர்கள் பற்றிய தகவலை அளிக்குமாறு வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கும் காவல்துறையினர் கடிதம் எழுதியுள்ளனர். வாட்ஸ்அப் நிறுவனம் அளிக்கும் தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இடையே பொன் அமராவதி மற்றும் அதை சுற்றியுள்ள 40 ஊராட்சியில் பிறப்பிக்கப்பட்டிருந்த 144 தடை உத்தரவு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து 144 தடை உத்தரவை வாபஸ் பெறுவதாக புதுக்கோட்டை ஆட்சியர் உமா மகேஸ்வரி அறிவித்துள்ளார். இலங்கையில் குண்டுவெடிப்பு தாக்குதலை அடுத்து கோவாவில் தேவாலயங்கள், சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் தீவிரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதில் 290 பேர் உயிரிழந்துள்ளனர். 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் எதிரொலியாக கோவாவில் உள்ள தேவாலயங்களின் பாதுகாப்புக்காக காவல் படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் சுற்றுலா தலங்களிலும் அவர்கள் தங்கும் விடுதிகளிலும் பாதுகாப்பிற்காக ஆயுதம் ஏந்திய காவலர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய கோவா காவல்துறை தலைவர் ஜஸ்பால் சிங் இதனை தெரிவித்துள்ளார். उन सबको भी सुचेत रहने के लिए कहा है और जितने भी इस तरह के बड़े चर्चेस हैं उनके आसपास थोड़ा सा अलर्ट रखने के लिए कहा गया है और हमारी QRTs और रूट मार्चेस भी हो रहे हैं क्योंकि चुनाव का समय है, जिसकी वजह से पहले से ही हमने अलर्ट जारी रखा हुआ था. तो जो हमारे पास बाहर से सुरक्षा बल आए हैं तकरीबन 12 कंपनी के, उनको भी एक्सटेंसिव पेट्रोलिंग करने के लिए कहा गया है और सभी थाना क्षेत्र में जो हमारे इंस्पेक्टर्स हैं उनको ये कहा गया है कि जो होटल के सुरक्षा यूनिट हैं, जो वहाँ पर सिक्योरिटी स्टाफ तैनात है, उनको जाकर भी ब्रीफ करें ताकि जो होटल में गेस्ट आ रहे हैं उनकी जो जांच पड़ताल है अच्छी तरह से करें, उनका जो सामान आ रहा है होटल के अंदर उसकी अच्छी तरह से स्क्रीनिंग करें. इसके अलावा जिला SPs को ये भी कहा गया है कि जो हाई फुटफॉल एरिया है वहाँ भी सुचेत रहने के लिए. மும்பை அருகே பிவண்டியில் தொழிற்சாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள், இயந்திரங்கள் இருந்து சேதமடைந்துள்ளன. மும்பை அருகே பிவண்டியில் உள்ள தொழிற்பேட்டையில் 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. கபாவாத் பிரஷ் கம்பெனி என்கிற நிறுவனத்தில் காலை 6 மணி அளவில் திடீரென தீப்பிடித்தது. பெயிண்ட் அடிக்கும் பிரஷ்கள், மூலப்பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கிலும் தீப்பற்றியதில் அந்த பகுதியை கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவலிருந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள், இயந்திரங்கள் இருந்து சேதமடைந்துள்ளன. बुताने में बहुत टाइम लगेगा. குற்றால அருவிகளில் மிதமான நீர்வரத்து தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான சாரல் மழை பெய்தது. இதன் காரணமாக மெயின் அருவி, பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் மிதமான நீர்வரத்து தொடங்கியது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த சுற்றுலா பயணிகள் குறைவான நீரிலும் ஆனந்த குளியலிட்டனர். விடுமுறை தினம் என்பதால் அங்குள்ள அருவிகளில் மக்கள் கூட்டம் சற்று அதிகரித்தே காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் அங்குள்ள சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் பரமநந்தல் ஊராட்சியில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதில் ராமதாஸ் என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த ஏராளமான வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. மேலும் கொட்டாவூர், குப்பநத்தம், கீழையூர் ஆகிய கிராமங்களிலும் திரளான வாழை மரங்கள் முறிந்துள்ளன. இதனால் மிகவும் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். பயங்கரமான காற்று பரவனந்தல்ல ஏற்பட்டது மழை இல்லை, பயங்கரமான காற்று அடிச்சதில் நான் 1600 வாழை மரம் போட்டிருந்தேன். ஆனால் அது எல்லாமே முறிஞ்சு போச்சு. நல்லா இருந்தது. ஒரு தார் 400 ரூபாய்க்கு மேலே விற்றுருந்தேன். எல்லாமே பிஞ்சு. அதில் சுத்தமாக பலத்தை காற்று அடிக்கிற தொட்டு மரம் எல்லாமே ஒடிஞ்சு போயிடுச்சு. 1 வருஷம் 2 மாதமாக காப்பாற்றி கடன் வாங்கி வச்சு உரம் இது அதுன்னு வச்சு ரொம்ப செழிப்பாக கொண்டாந்து, தண்ணி கம்மி இருந்தாலும் அதை மட்டும் பாசிக்கின்னு வேறு பயிர் வைக்காத அது மட்டும் நல்லா பாஞ்சிக்கின்னு இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே போயிடுச்சு. செங்கம் பகுதியில் இடி மின்னல் தாக்கியதில் அங்குள்ள பனைமரம் ஒன்று தீப்பிடித்து இருந்தது. தகவலறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் தீ விபத்தால் பனைமரம் முற்றிலும் எரிந்து நாசமானது.